கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஜெபத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நெகேமியாவின் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். நெகேமியாவின் ஜெபத்தில் இருந்து எப்படி தேசத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாய், ஒரு ஜெப வீரர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கான காரண காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தின் முழுமையும் நாங்கள் வாசித்துக் கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது நெகேமியாவின் ஜெபத்தின் ஒரு சில பகுதிகளை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆனானியினுடைய வார்த்தைகளினால் தாக்கத்துக்குள்ளாகிய நெகேமியா, ஆனானி கொண்டு வந்த தன்னுடைய தேசத்தின் செய்தி நெகேமியாவினுடைய சுகபோக வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. சூசான் அரண்மனையிலே ஒரு பான பாத்திரக்காரனாய் சௌகரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நெகேமியா, ஆனானியும் அவனுடைய சகோதரரும் சிலரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் அங்கிருக்கிற மக்களுடைய தேசத்தினுடைய ஆலயத்தினுடைய நிலையை குறித்து நெகேமியாவுக்கு சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, தேசத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தேசத்திற்காக பரிந்து பேசுகிற ஜெப வீரர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் இலங்கை தேசத்துக்காக அநேக சபைகள், அநேக நபர்கள், குழுக்கள் இன்றைய நாட்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது பாராட்டத்தக்கதும் வரவேற்கத்தக்கதுமான ஒரு காரியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வகையிலே நெகேமியாவின் ஜெபம் எங்களுக்கு முக்கியமான சில காரியங்களை அடையாளம் காட்டுகிறது. அதை குறித்து உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நெகேமியா 1ஆம் அதிகாரத்தின் 6வது 7வது வசனங்களை. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். பிரியமானவர்களே, நான் வாசித்த இந்த 6வது 7வது வசனங்களிலே ஜெபத்திலே நெகேமியா கை கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம்தான் ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கின்றான். அந்த பாவ மன்னிப்பின் ஜெபம் யாருக்காக? முதலாவது அவன் ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாவத்திற்காக, இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்திற்காக, இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்திற்காக அவன் தன்னுடைய ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பரிந்து பேசுகிறான். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எவ்வளவு தைரியமாய் அவன் தங்களுடைய பாவத்தை ஜெபத்திலே ஒப்புக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜெபத்திலே நீதித்துவத்தை குறித்து பேசுகிறார்கள். இன்றைக்கு ஜெபத்திலே தங்களுடைய நீதிமானுக்குரிய கிரியைகளை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், நெகேமியா தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தலைவன், ஒரு தலைமைத்துவத்திற்கு அங்கே உதாரணமாய் சொல்லப்படக்கூடிய ஒரு தலைவன் சொல்லுகிறான் மிகவும் தைரியமாய், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திற்காய் கூடி வருகிற நாம் எப்பொழுதும் பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் பாவ அறிக்கை செய்வதற்கும் எவ்விதத்திலும் தயங்கக்கூடாது. எவ்விதத்திலும் நாம் பின்னிற்க கூடாது. நெகேமியாவை போல நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய வீட்டுக்காக மட்டுமல்ல, முழு தேசத்திற்காகவும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். முழு தேசத்தின் மக்களுடைய பாவத்திற்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேச வேண்டியவர்களாயிருக்கின்றோம். முழு தேச மக்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் கர்த்தரிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். எனவே நெகேமியா தன்னுடைய ஜெபத்திலே அங்கே முதலாவது அவன் தேச மக்களுக்கு
அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறான். இரண்டாவது, தனக்காகவும் தன்னுடைய தகப்பன் வீட்டாருக்காகவும் அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக நீங்கள் இந்த ஜெபத்திலே பார்த்தால் இன்னும் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 8வது 9வது வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நெகேமியா 2வது தன்னுடைய ஜெபத்திலே கொண்டு வருகிற ஒரு காரியம்தான், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அதை நினைவுபடுத்தி ஜெபிக்கிறான். எனவே ஜெபங்களிலே மிக முக்கியமானது கர்த்தர் எங்களுக்கு தந்தருடைய வார்த்தைகளையும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களையும், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் நினைவுபடுத்தி அதை அறிக்கையிட்டு அதை மறுபடியும் விசுவாச அறிக்கையிட்டு அந்த வார்த்தைகளை ஜெபத்திலே இணைத்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபமானது தேசத்தில் மாத்திரமல்ல, சமூகத்தில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஏனென்றால் வசனத்தினால் நிறைந்த ஜெபமாக எங்களுடைய ஜெபம் மாற்றப்பட வேண்டும். எனவேதான் நெகேமியா இந்த 2வது பகுதியிலே அவன் இந்த ஜெபத்திலே கொண்டு வருகிறான். ஏற்கனவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான். ஏற்கனவே கர்த்தர் அங்கே தன்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட நன்மையை செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை அவன் நினைவு கூர்ந்து இந்த ஜெபத்திலே அவன் நினைவுபடுத்தி ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பிரியமான தெய்வத்தின் ஜனமே, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜெபத்தை நாம் செய்ய வேண்டுமாயிருந்தால் நெகேமியாவின் ஜெபம் 2 காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றுதான், நாங்கள் பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். தனியே எங்களுடைய பாவத்திற்காக மட்டுமல்ல, தனியே எங்களுடைய குடும்பத்தின் பாவத்திற்காக மட்டுமல்ல, முழு தேசத்தின் பாவத்துக்காகவும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேச வேண்டியவர்களாயிருக்கின்றோம். 2வது காரியம்தான், நாங்கள் பார்க்கின்றோம், தேவன் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தங்களையும், ஏற்கனவே கொடுத்த தீர்க்க தரிசனங்களையும், ஏற்கனவே கொடுத்த அவருடைய நல் வார்த்தைகளையும் எங்கள் ஜெபங்களிலே நினைவுபடுத்தி அவற்றை விசுவாச அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஜெபமாக மாறும். அன்றைக்கு நெகேமியாவின் ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை சூசான் அரண்மனையிலே ஏற்படுத்தியது. அன்றைக்கு நெகேமியாவின் ஜெபம் ஒரு பெரிய தாக்கத்தை இஸ்ரவேலிலே ஏற்படுத்தியது. அன்றைக்கு நெகேமியாவின் ஜெபம் கைவிடப்பட்ட எருசலேம் ஆலயத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனவே தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜெப வீரர்களாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் மாற்றுவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல ஒரு வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவை விசேஷமாய் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜெபத்தை குறித்து நெகேமியாவுடைய வாழ்விலிருந்து நாங்கள் சில காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தாவை எங்களுடைய ஜெபங்களும் ஆண்டவரை வருமனே நேரத்தை கடத்துபவைகளாய், வருமனே ஏனோ தானோ ஒன்று இருப்பவைகளாய், வருமனே வழக்கமானவைகளாய் அல்லாமல் கர்த்தாவே ஆண்டவர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சமூகத்தில், சபையில், ஆண்டவரை தேசத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய, செல்வாக்கு செலுத்தக்கூடிய, தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஜெபமாய் அமையும்படி குமாரன் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.